மிஸ்டர் த கிரேட் முத்துக்குமரன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு விஜய் சேதுபதி 2வது ப்ரோமோவை. முத்துக்குமரனை அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சா சார் சும்மா விட்டுருவாரா? சும்மாவே வந்து வாய் மெல்லுவார். அவள் கிடச்சா சும்மா விடுவாரா அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் செஞ்சது தவறு தான் அப்படின்ற ஒரு இதில் வந்து நம்மளும் வீடியோ போட்டிருந்தோம். ப்ளஸ் அவர் அதை செஞ்சதுக்கான நியாயம் என்னவாக இருக்கும் அப்படின்றத வீடியோ போட்டிருந்தோம். பிக் பாஸும் சரி விஜய் சேதுபதியும் சரி அவருக்கு 2 பேரும் வந்து ஒரே மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க. என்ன மாதிரி? மற்றவங்க பண்ண தவறுக்கெல்லாம் சேர்த்து எப்பயாவது ஒரு தடவை தவறு பண்ணுறவன் அவன் கிடச்சான் அப்படின்னா அவனை சட்னி ஆக்குறது அப்படின்றது வந்து பொதுவாகவே அது 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 எல்லா இடத்துலையும் இருக்குது தானே. அவங்களே அடித்த மாதிரி இருக்கும், இவங்களே அடித்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு இன்டென்ஷனில் தான் அதை பண்ணுவாங்க. அதே தான் இங்கேயும் பண்ணுறாங்க. விட்டு கொடுக்கறது அப்படின்றத பல தடவை வந்து ஜாக்லினும் சௌந்தர்யாவும் எங்களால் வந்து டெவிலாக இருக்க முடியாது அப்படின்னு விட்டு கொடுத்துருக்காங்க. இதே பவித்ரா வந்து பார்த்திங்கன்னா பொம்மை டாஸ்கில் வந்து அப்படி விளையாட தேவையில்லை அப்படின்னு தர்ஷிகா வந்து விட்டு கொடுத்து போயிருக்காங்க, மாறி விட்டு கொடுத்து போயிருக்காங்க. இந்த மாதிரி இன்றைக்கி பிக் பாஸ் இவ்வளோ டென்ஷன் ஆனதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க பல நேரமாக வந்து விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தது தான் அப்படின்றத அன்னைக்கு அங்கே சொன்னாங்க. பிக் பாஸ் சொல்லும் போது உங்கள்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கோம், இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம், விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு, நானும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு எல்லாருக்கும் சேர்த்து தான் இந்த இது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இங்கே வந்து லூசுத்தனமாக விஜய் சேதுபதி என்ன கேள்வி கேட்குறாருன்னா தப்பு பண்ணது யார், தண்டனை யாருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாரு. எபிசோட பார்ப்போம். அதே இன்டென்ஷனில் தான் அவர் பேசியிருந்தார் அப்படின்னா நைட்டு பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் தண்டனை கொடுக்கப்பட்டது முத்துக்குமரன் செஞ்ச தவறுக்காக மட்டும் இல்லை, அங்கே இருக்க ஆட்கள் எல்லாருமே இதுக்கு முன்னாடி விட்டு கொடுத்து விளையாண்டாங்க அப்படின்ற தவறுக்காக தான் தண்டனை கொடுக்கப்பட்டன்றது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ இவர் வழக்கம் போல தான் அதெல்லாம் பார்ப்பாருன்றது தெரியாது. முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு ஆள் கிடச்சிட்டா வந்து இவருக்கு அதான் சொல்கிறேன்ல, வெறுவாயை மெல்ற ஆளுக்கு வாயில் அவள் போட்ட மாதிரி தான். அதை அவர் யூஸ் பண்ணிக்குவார். அதை பார்த்து வந்து நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்றது என் கருத்து. ஏன்னா ஒன்றும் மரியாதைக்குரிய நபராக வந்து இப்போ கமல் சார் இருந்த மாதிரியோ இல்லை அதுக்கு முன்னாடி இப்போது அதான் கமல் சார் இருக்க வரைக்கும் வந்து அவர்கிட்ட திட்டு வாங்கிட்டா இதுதான் அதுதான் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்லாம் எந்த பிளேயர்ஸுக்கு இருக்காது. உள்ள அந்த ஆள் வருவார், அவர் ஏதாவது ஒன்று பேசுவார், போவார், ஒரு வாரம் ஏதாவது பேசுவார், இன்னொரு வாரம் அதவே மாற்றி பேசுவார். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும். முத்துக்குமரன் ஃபேன்ஸ் யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம் அப்படின்றது என் கருத்து. ஏன் அப்படின்னா அவர் சொல்கிறனால இங்கே எதுவுமே ஒன்றும் மாற போகிறதில்ல. அவர் யாருக்கு சொம்பு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.